सानो देवी सावा शर्म यच्छतु शिखर प्रचोदयात् शिखरराजाय विद्महे मूर्धपुरुषाय धीमहि तन्नः शिखर प्रचोदयात् पुष्पावदे प्रसोमदे फलनेरमलाउदा प्राणनाथ गोविंद आंजनेय वरद गोविंद ಇವತ್ತು ಬಹಳ ಅದ್ಭುತವಾದ ದಿನ, ಶಕ್ತಿಯುತವಾದ ದಿನ. ತಾಯಿಯ ಒಂದು ಅನುಗ್ರಹ ನಮ್ಮ ಜಾನ್ಸನ್ ಸರ್ ಮೇಲೆ, ಶರಣ ಸರ್ ಮೇಲೆ, ಮುರುಗನ್ ಸರ್ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇರಬೇಕು. ಒಂದು ವಿಶೇಷ ಏನು ಅಂತಂದ್ರೆ, ಜಾನ್ಸನ್ ಅಂತ ಹೆಸರು ಇಟ್ಕೊಂಡ್ರು ಸಹ ನಮ್ಮ KGF ನ ಶಾಂತಿ ತೋಟ ಬೀಡು ಅಂತ ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತೀರಿ ಅಂತಂದ್ರೆ, ಬೇರೆ ಧರ್ಮಗಳೆಲ್ಲ ಇಲ್ಲ, ಮನುಷ್ಯರೆಲ್ಲ ಒಂದೇ. ಧರ್ಮ ಯಾವ್ದೇ ಇದ್ರು, ಜಾತಿ ಯಾವ್ದೇ, ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ. ಜಾನ್ಸನ್ ಸರ್ ಅವ್ರು ಪಡ್ತಕ್ಕಂಥ ಕಷ್ಟ, ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜೋಸಫ್ ಅವರು, ಕರ್ಣ ಸರ್ ನೋಡಿ ಇಲ್ಲಿ ಶಿಲ್ಬೆ ಇದ್ದು ಸರ್, ನಾವೆಲ್ಲ ಒಂದೇ, ಎಲ್ಲ ಒಂದೇ. ಇದು ಏನಕ್ಕೆ ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ ಅಂದ್ರೆ, ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನನ್ಗೆ ಅನಿಸ್ತು, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುಲ, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಜಾತಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿದ್ದು ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. ಸರ್ ರಿಯಲಿ ಐ ಆಮ್ ವೆರಿ ಮಚ್ ಥ್ಯಾಂಕ್ಫುಲ್ ಯು ಸರ್. ಈ ತರ ಒಂದು ಮನೋಭಾವ ಇಡೀ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಮಾದರಿ ಆಗತ್ತೆ KGF. ಸೊ KGF ಯಾಕೆ ಸ್ಪೆಷಲ್ ಅಂತಂದ್ರೆ, ಜಾತಿ ಧರ್ಮ ಬೇರೆ ಯಾವ್ದೇ ಆದ್ರೂ ಸಹ ಮಾನವತ್ವ ಅನ್ನೋದು ಒಂದೇ. ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ವಾತಾವರಣ ನೋಡಿದ್ರೆ, ಈ ಕೋಮು ಗಲಭೆಗಳು ಅಂತ ಏನ್ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ನಮ್ಮ KGF ನೋಡಿ ಕಲ್ತ್ಕೋಬೇಕಂತೇಳಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.
இன்று இந்த முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கும் ஸ்ரீ கிரண் ரெட்டி சார் அவர்களும் எங்கள் அன்புக்குரிய பாசத்துக்குரிய கமல்நாதன் அவர்களும் வருகை தந்து உள்ளார். இவர்கள் 2 பேர் இல்லை என்றால் இந்த கோபுரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்துக்கிறாங்கன்னாங்க, இவங்க 2 பேர் கொடுத்தால் தான் ஸ்டார்ட் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் தான் ஏரியாக்காரு அவுட் சைட்ல இருந்தாலும் பண்ணுது. இந்த 3 நாள் மிக சிறப்பாக இந்த அம்மனுடைய கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்க காரணம் இவங்க 2 பேர் தான் காரணம். பண உதவி, பொருள் உதவி கேட்க சொல்ல வந்து இல்லைன்றது இல்லை. கெனியால அண்ணன் ஃபர்ஸ்ட் கமல், நம்ம கிரண் ரெட்டி சார் பார்க்கறதுக்கு முன்னே கமல் அண்ணன் கெனியால இருந்தார். அப்போ ஃபோன் பண்ணிட்டானா அது மாதிரி சிமெண்ட் வேணும் எனக்குன்னா முருகா ஆள் வருவாங்க ஃபோன் சொல்லிட்டு. நைட்டு கெனியால இருந்தார். காலைல 10 மணிக்கு சிமெண்ட் மூட்டை வந்து கோயிலுக்கு விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் பண்ணது 50 மூட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் கேஷும் கொடுத்துக்கிறாரு. நம்ம கிரண் ரெட்டி சார் வந்து ரொம்ப 2 பேருமே சொன்னாங்க. 2 பேரும் போட்ட இவர் சின்னூர்ல அவர் சின்னூர் 2 பேரும் மாத்தி சோசியல் ஒர்க் பண்றவங்க இல்ல, ஏற்பட்டவங்க இல்லாத இல்லைன்றது இல்ல. எல்லா விஷயத்துக்குமே காசு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்காகட்டும், ஹெல்த் விஷயத்துக்காகட்டும் எல்லாத்துக்கும் வந்து 2 பேரும் காசு பார்க்காத வாரி கொடுக்குற வள்ளலுங்க 2 பேருமே. கிரண் ரெட்டி சாரும் நம்ம கமல் அண்ணனும். அதே போல இந்த இன்னைக்கு வருகை தந்திருக்கும் சாம்ராஜ்பட் பகுதி கும்பாபிஷேகத்துக்கு இவர்களை மனமார்ந்த எங்கள் கோயில் கமிட்டி சார்பாகவும் எங்கள் ஏரியா சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் வரவேற்கிறேன். இன்று மதியானம் அன்னதானம் இருக்கிறது. எல்லாரும் இவங்க தலைமையில தான் இப்போ அன்னதானம் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க 2 பேர் ஜான்சன் லீனா அவங்க ஸ்பான்சர் இன்னைக்கு அன்னதானம். அவங்களுக்கு வந்துட்டு இவங்க 2 பேர் துவக்கி வைக்குவாங்க இன்னைக்கு, கிரண் ரெட்டி சாரும் கமல்நாத் அண்ணனும். அதே மாதிரி எண்ணற்ற வேலைகளை செஞ்சுக்கிற கமல்நாத் லாக்டவுன் காலத்திலேயே இந்த மாதிரி வந்து டேங்கர் தண்ணி, ஃப்ரீ தண்ணி ஓன் மணியில் அமைச்சுக்கிறவரு. ரேஷன் 10 டைம் கொடுத்துக்கிறாரு நம்ம ஏரியாவுக்கு. கேஜிஎஃப் கொடுத்தனால நம்ம ஏரியாவுக்கு 10 டைம், எஸ்பெஷலா 10 டைம் நம்ம ஏரியாவுக்கு கொடுத்துக்கிறாரு. அதே மாதிரி கிரண் ரெட்டி சார் நம்ம ஏரியா ஜனத்தை வந்து 200 பேருக்கு வச்சு முனிசிபாலிட்டி கிரவுண்ட்ல கிட்டும் கொடுத்துக்கிறாரு. நம்ம ஏரியாவுக்கு 200 நம்ம கேஜிஎஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிறாரு. அதனால இவங்க 2 பேருக்கு மண்மாறத நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஏன்னா இந்த சாமராஜ்பேட்டை முத்துமாரியம்மன் கோவில் நேற்று கலச ஊர்வலம் மற்றும் அம்மனுடைய பிராணஸ்தாபனம் மற்ற கும்பாபிஷேகத்துக்கு எங்களை அழைத்ததுக்கு சாமராஜ்பேட்டை வட்டார மக்களும் ஜான்சன், முருகா அவங்க டீம் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, இது கிட்டத்தட்ட 6 வருஷமா முயற்சி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு, இது நான் 6 வருஷத்துக்கு முன்ன பார்த்தப்ப இருந்தது இவ்வளோ அழகா, இவ்வளோ அம்மனுடைய கோயில் இவ்வளோ அழகா அமிர்தமா அடியும் நாங்க நினைச்சே பார்க்கல. நேத்து வந்து உள்ள பார்த்தேன். உள்ள எவ்வளவு ஃபுல்லு கிரனைட்ல இருந்து அந்த கோயில், அந்த கர்ப்பகுடியில போனாக்கா எந்த ஒரு பெரிய கோயில்ல போனா எந்த ஒரு ஃபீலிங் வரமோ அந்த மாதிரி ஃபீல் நேத்தாச்சு. அது என்னன்னாக்கா இந்த முருகா ஜான்சனோட டீமோட கஷ்டம் அதுல தெரியுது. நான் அம்மன்கிட்ட வேண்டிக்கிறது இவ்வளவுதான். சாமராஜ்பேட்டை மக்களுக்கும் ஜான்சன், முருகா அவங்க டீம் எல்லாருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கட்டும், கேஜனுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும். முன்ன இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் முன்ன வரணும், அதுக்கு அம்மனோட அருளும் ஆசீர்வாதம் இருக்கட்டும்னு வேண்டிக்கொண்டு மறுபடியும் எங்களை இங்க அழைத்ததுக்கு ಚಾಮರಾಜಪೇಟೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಡಿಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ಚಾಮರಾಜಪೇಟೆ ಜನಗಳೆಲ್ಲರಿಗೂ ವಂದಿಸುತ್ತಾ, ಏನು ಇವತ್ತು ಮುತ್ತು ಮಾರಿಯಮ್ಮ ದೇವಸ್ಥಾನ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಇರಬಹುದು, ಮತ್ತೆ ಅಮ್ಮನವರ ಒಂದು ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ, ಪ್ರಾಣ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಆಗಿರೋದು ನಿನ್ನೆ 3 ದಿನದಿಂದ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೀತಾ ಇದೆ. ಎಲ್ಲ ಜನಗಳು ಭಾಗವಹಿಸಿರೋದು ಎಲ್ಲ ನೋಡಿ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತದೆ. ಮತ್ತೆ ದೇವಸ್ಥಾನ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಕೂಡಿ ಬಂದಿದೆ. ಇದರಲ್ಲಿ ನಾವು ಶೇಖರ್ ಅಂಕಲ್ ಅವ್ರನ್ನ ತುಂಬಾ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ್ಕೊಂತ ಇದ್ದೀನಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಮೊದಲ ಬಾರಿಗೆ ನಮ್ಮನ್ನ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ರು. ಇಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ ಅಂತ ನಮ್ಮ ಜಾನು ಮತ್ತೆ ಮುರುಗನ್ ಜಿ ಅವರು ಮತ್ತೆ ಗೋಲ್ಡ್ ಶೇಖರ್ ಜಿ, ಲಕ್ಷ್ಮೀಶ್ ಅವರು ನಾವೆಲ್ಲ ಬಂದಿದ್ವಿ. ಸೊ ಅವತ್ತು ಬಂದು ಫಸ್ಟ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದಾಗ ಮತ್ತೆ ಇವತ್ತು ಬಂದು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆ. ಮತ್ತು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿ ಮೂಡ್ ಬಂದಿದೆ ದೇವಸ್ಥಾನ. ಅಮ್ಮ ಅವರು ಪವರ್ ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಪಾಸಿಟಿವ್ ವೈಬ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿ. ಸೊ ಎಲ್ಲಾರ್ಗು ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಚಾಮರಾಜಪೇಟೆ ಜನರು ಎಲ್ಲ ಅದೃಷ್ಟ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅಮ್ಮನವರು ಇಲ್ಲಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಾರ್ಗು ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. DJ Mono.
சிலர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு. அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இயக்கங்கள் போக்கும் வகையில் இனிதே துவங்கப்பட்டதுதான் ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ். புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழு நேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொலித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்கவயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண் முன் காண நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் BML ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே. ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும், உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்.